எல்லா வீடியோ மாதிரியும் இந்த வீடியோவையும் என்னடா சொல்ல போகிறாங்கன்னு தள்ளி விட்றாதீங்க. முக்கியமாக மன வருத்தத்தோட இதை நாம் கூட சொல்லலைன்னா யார் சொல்லுவா? அப்புறம் நாம் இதுக்கு பயந்துட்டு பேசலின்னா அப்புறம் நாம் இந்த கலாச்சாரத்தையும் நம்மளோட இதையும் கொண்டாடுறதுல அர்த்தம் இருக்காதுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மாற்றம் நம்மிடமிருந்து தொடங்குவோம். இப்போ நம்ம இந்த வருஷம் பொங்கல் ரொம்ப நிறையா கொண்டாடினாங்க, நிறைய இடத்துல கொண்டாடினாங்க. ஆனால் என்னன்னா அது முறையாக நடந்ததா அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு அதில் எந்த அளவுக்கு நடந்ததுன்னு சொல்ல முடியல. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கான தைப்பொங்கல் அப்படின்னாவே இது பெண்களுக்கான ஒரு பொங்கல், பெண் குழந்தைகள் பெண்களுக்கான ஒரு பொங்கல்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுல இருந்தே அந்த தைப்பொங்கல் சீர் வாங்கி வைப்பாங்க. அம்மா வீட்ல இப்ப நான் இருக்கேன்னா, என் குழந்தைக்கு அம்மா வீட்ல சீர் வாங்கி பொங்கல் வைக்கிறது. ரெட்டை பொங்கல், ஒத்த பொங்கல் அந்த மாதிரிலாம் விதவிதமா செய்வாங்க. அத நம்ம செஞ்சுட்டு, அந்த பொங்கல வாங்கி அது செய்யறதுக்கு சில முறைகள் இருக்கு. காலையில இருந்து விரதம் இருந்து, அத எச்சப்படாம, எதையும் சாப்பிடாம, பசிச்சா குழந்தைக்கு பழம் குடுப்பாங்க. நாங்கலாம் சாப்பிட்டுருக்கோம் அந்த மாரி. பால், பழம் குடுத்துட்டு, பொங்கல் வச்சு தான் செய்வாங்க. கால்ல செருப்பு போடக்கூடாது. பொங்க வைக்கையில ஒரு சிலர் ரொம்ப இது பண்றவங்க வாயில இந்த துண்டு சுத்திப்பாங்க. ஏன்னா நம்ம எச்சப்பட்டுறக்கூடாதுன்னு. அந்த மாரி பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணி, அந்த மாரிலாம் நம்ம பண்ணி நம்ம கொண்டாடி வந்த பொங்கலு, நிஜமா வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, செருப்பு காலோட நான் நெறைய பேர் பார்த்தேன். முக்கியமா பெண்களுக்கு பதிலா ஆண்கள் போய் பொங்க வைக்கிற மாரி, அந்த இது எல்லாத்துக்கும் சமம். அதாவது பெண்கள் சம உரிமை எங்களுக்கு வேணும்னு சொல்லி ஆண்கள்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப ஆண்கள் பொங்கல் வரைக்கும் நிக்கிறாங்க. அதையும் ஒரு முறையா செய்யாம, முக்கியமான ஆட்கள் எல்லாமே செருப்போடையே நின்னாங்க. சும்மா கரண்டி புடிச்சுட்டு அதுக்கு பேர் என்னன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. இது கலாச்சாரம் சார்ந்து, நம்ம பண்பாடு சார்ந்து நம்ம வைக்கிறது இந்த பொங்கல் அப்படிங்கிறது. சூரிய பொங்கல்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நாள் சூரிய பொங்கல். மார்கழி மாசத்துலேருந்து ஒரு 11 நாள் 9 நாள் முன்னாடி இருந்தே நிலாப்பழ சோறு மாற்றி அது எல்லாத்தையும் கொண்டு அதோட முடிவு நாள் தான் அந்த நம்ம இந்த காப்பு கட்டுவோம். அதுக்கு ஒரு பொங்கல் வச்சு பொட்டிசாமிக்கு பொங்கல் வைப்பாங்க காப்பு கட்டுற அன்னைக்கு. அதுக்கு அடுத்த நாள் தைப்பொங்கல் வைப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல். அது அவங்கவங்க வசதி 2 பொங்கல் வைக்கிறவங்க இருக்காங்க. ஒரு பொங்கல் வைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு அந்த சாணியில பிள்ளையார் செஞ்சு வைப்பாங்க. அதை ஒரு கூடை போட்டு மூடிருவாங்க. அந்த என்னென்னன்னா, மஞ்சளு, அந்த மஞ்ச கொம்பு நம்ம பூஜை பண்ற மஞ்ச கொம்பு, அது இன்னொன்னு என்னமோ ஒரு பேர் சொல்லுவாங்க. எனக்கு அது மறந்து போச்சு. காதால கருகம் என்னமோ ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு மணின்னு சொல்லிட்டு. அது வச்சிருப்பாங்க. அப்புறம் அந்த பிள்ளையாரு, அந்த தேங்காய் ஒரு தேங்காய் ஒரு மூடி, பழம் அவங்கவங்க ஏத்த மாரி 3 பழம், 5 பழம் இந்த மாரி வாழை இலையில சக்கரை பொங்கல் இது எல்லாத்தையுமே நாய் வாய் வச்சிடக்கூடாதுன்னு. ஏன்னா நம்ம வாசல்ல தான் வைக்கிற பொங்கல் அது. பத்திரமா அதை ஒரு கொட்டு கூடைன்னு சொல்லுவாங்க. நீங்க அத பார்த்துருப்பீங்க. இப்படி கூடை இருக்கும். சாணி கூடை, சாணி போட்டு வளைச்சு வச்சிருப்பாங்க. இந்த இதுல பின்னனது. மூங்கில்ல பின்னனது. அந்த கொட்டு கூடை போட்டு மூடி வச்சிருவாங்க. எப்பன்னா மாட்டுப் பொங்கல் ஃபர்ஸ்ட் பொங்கல் வச்ச நாள் அன்னைக்கு முடிச்சுட்டு, 2வது நாள் தைப்பொங்கல் மாட்டுப் பொங்கலுக்கு அப்படியே இருக்கும். 3வது நாள் கருநாள் அன்னைக்கு அதை எடுத்து ஒரு தீபாராதனை காட்டிட்டு, அது எல்லாத்தையும் அந்த கொட்டு கூடைக்குள்ளேயே போட்டுக்குவோம். போட்டு அந்த கொட்டு கூடைய எடுத்துக்கிட்டு எல்லா பிள்ளைங்களும், வயசு பிள்ளைங்க எல்லாருமே இருக்கிறவங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாருமே ஊருக்குள்ள இருக்கிற நடு கோயிலுக்கு வருவாங்க. கொண்டு அந்த கோயில்ல வேலை சுத்தி எல்லாம் வச்சிருவோம். வச்சு ஒரு கும்மி அடிப்பாங்க. வயசு பிள்ளைங்க எல்லாம் ஒரு பாட்டு பாடி, இல்ல பெரியவங்க பாடுவாங்க. எல்லாரும் கும்மி அடிச்சு சுத்தி வருவாங்க. அந்த மாரி ஊருக்குள்ள இருந்து வாய்க்காலுக்கும் ஆத்துக்கும் அது எல்லாத்தையும் கொண்டு போவோம் நாங்க. அப்புறம் அடுத்தது எங்கெங்கெல்லாம் பொட்டி சாமியா இருக்குதோ, குட்டி குட்டி சாமி இருக்குதோ அங்கெல்லாம் வச்சு நல்லா வலுசு பிள்ளைங்கள எங்க போறீங்க எல்லாம் கும்மி அடிங்க அப்படின்னு கும்மி அடிங்கடி அப்படிம்பாங்க. எல்லாம் கும்மி அடிச்சு பாட்டு பாடி ஒரு 5 குறைஞ்சபட்சம் 8 இடம் 9 இடம் 7 இடம் 9 இடம் அந்த மாதிரி ஒத்தப்படையில போய் வாய்க்கால் கிட்ட போயிட்டு வாய்க்கால்கிட்ட நின்று எங்களுக்கெல்லாம் அழுகாச்சே வந்துடும். அந்த பிள்ளையாருக்காக நாங்க 9 நாள் நிலாப்பழச்சோறெல்லாம் மாற்றி எல்லாமே பண்ணி கிட்டத்தட்ட 11 நாள் ஆயிரும். அந்த பிள்ளையார்கிட்ட ரொம்ப இதாக சொல்லுவோம், வாயை கட்டி வயிற்ற கட்டி வாழ்த்துனமே பிள்ளையாரே, வாய்க்காலோட போறீங்களே பிள்ளையாரே, அடுத்த வருஷம் நேரத்தோட சேருங்க பிள்ளையாரே அப்படின்னு ஒரு பாட்டு பாடி அந்த கூடைக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே கொட்டிடுவோம். ஏன்னா அதில் பச்சரிசியும் சர்க்கரையும் போட்டு வச்சது, சக்கரை பொங்கல், அப்புறம் வாழைப்பழம், தேங்காய் எல்லாம் இருக்கும், கரும்பு எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையும் கொட்டுறப்ப அதெல்லாம் மீன் சாப்பிடும். அந்த மீனுக்கு நம்ம சாமி சாப்பிடுது அப்படின்னு ஒரு இதுக்காக நம்ம அதுக்குள்ள கொட்டிட்டு அந்த மஞ்சக்கட்டி இருக்கும். மஞ்சக்கட்டி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் ஊற்று தண்ணியெல்லாம் போயிட்டுருக்கும். அங்கே ஊற்று தண்ணியோ இல்லை வாய்க்கால் ஓரத்தில் தண்ணி பாய்ச்சுவாங்க காட்டுக்கு. அங்கே போய் உக்காந்து அந்த மஞ்சளை எல்லாம் உரைச்சி அதை எடுத்து மூஞ்சி கை காலுக்கெல்லாம் பூசி எல்லாம் கழுவிட்டு எல்லாம் வேசக்காரங்க மாதிரி வீடு ஒரு சந்தோஷத்தோடு சேருவோம். ஊனாங்குடியெல்லாம் பொறிச்சு வச்சு தான் சாமியை கும்பிடுவாங்க. ஊனாங்குடி இல்லாமல் தைப்பொங்கல் கும்பிடவே மாட்டாங்க.
ஊனாங்கொடி வச்சு தான் கும்பிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை. சத்தியமாக எனக்கு வருத்தமாக இருக்குது. நான் இதை சொல்லலாமா வேண்டாமான்னு யோசித்தேன். எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. உண்மையாக பழையமையான ஆளுகளை கேட்டால் தெரியும். அந்த ஊனாங்கொடியை போய் பொறிச்சிட்டு வருவாங்க. பொங்கலுக்கு வேணும், அந்த பிள்ளையாருக்கு வைக்கணும்னு ஊனாங்கொடி பொறிச்சிட்டு வந்து வச்சு தான் சாமி கும்பிடுவாங்க. இன்னைக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதை விட ஒரு ஒழுக்கமே இல்லை. ரொம்ப வருத்தமாக இருக்குது. செருப்பு காலோடு எல்லாம் பண்ணுறாங்க. இது என்ன என்ன முறைன்னே எனக்கு தெரியல. சும்மா பேருக்கு வந்து சமமான ஒரு பொங்கல் வைக்கிறோன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சம்மந்தமே இல்லாத ஒரு பொங்கல் தான் அது வைக்கிறாங்க. சும்மா நாச்சிக்கு வைக்கிறது. யார் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏதாவது வாயை விட்டுட்டோம்னா இது வேற வம்பா போய் இது வேற எடுத்து போட்டு என்னென்னமோ பண்ணுவாங்க. இன்னைக்கு எடுக்கிறாங்களோ இல்லை என்னைக்காவது எடுத்துருவாங்களோன்னு எனக்கு அது வேற ஒரு பயம் இருக்குது நடக்கிற இந்த வீடியோலாம் பார்த்தா. ஆனால் தயவு செய்து எல்லாருக்கும் சமமான ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் சம்மந்தப்பட்டு எங்கிருந்து வந்ததோ, எதுக்காக அந்த ஒவ்வொரு விஷயமும் நம்ம எதுக்காக செய்கிறோமோ அதோட ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அதோட ஒரு சாரமே இல்லாமல் போச்சு. இதில் ஒருத்தர் சொல்லியிருந்தார் இந்த இதில் எதுக்காக இந்த பொங்கல் வைக்கிறோம்னா, பொங்கலை வந்து மறக்க வரைக்கும் இருக்கிற பொங்கலோட முறையை மறக்கிறதுக்காக இந்த பொங்கல் வைக்கிறாங்க. நான் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன் இப்படி ஒரு பொங்கல் வைக்கணும்? இது யாருக்கிட்ட கொண்டு பொங்கல்னு ஒரு பேரா அது? இந்த வருஷம் புதுசு புதுசாக எல்லாரும் நானும் தமிழன் தான், நீயும் தமிழன் தான், நீ பொங்கல் கொண்டாடு, நான் பொங்கல் ரொம்ப நல்ல விஷயம். எல்லாருமே கொண்டாடுங்க, எல்லாத்தையுமே செய்யலாம். ஆனால் அதற்கான முறை என்னன்னு தெரிஞ்சு வைங்க. நிறைய பேர் ஒரு தடவை பொங்கல் வச்ச பானையில் திரும்ப பொங்கல் வைக்க மாட்டாங்க. புது பானையில் தான் பொங்கல் வைப்பாங்க. வசதி ஒரு சிலர் இப்போ நாங்களாம் பார்த்தீங்கன்னா பித்தாளையில் இருக்கும் பொங்க தேக்ஸா அதெல்லாம் வந்து விலைக்கு சுத்தமாக வச்சுருப்பாங்க. மறுபடியும் பொங்க வைக்கிறப்ப அதை அழகாக அப்படியே பளபளன்னு அழகாக அந்த பாதி சைஸுக்கு சுத்தம் பண்ணி பட்டையை போட்டு வச்சு சாமி கும்பிட வச்சா பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எல்லாமே மாறி கச்சன்னு போய் என்ன நடக்குதுன்னே தெரியல. எனக்கு இது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இனிமேல் வந்து அடுத்த வருஷம் வர்றப்ப முன்னாடியே பொங்கல் வைக்கும் முறை என்ன அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு பாட்டி உட்கார வச்சு ஒரு வீடியோ போடலான்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். நான் சொன்னது சரியா தவறா அப்படின்னு மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு கவலை இல்லை. நான் சொன்னது என் மனசுக்கு நான் சரின்னு தான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் இருந்தாலும் பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோவை கண்டிப்பாக நான் பேசுனது நியாயமானது சரியானதுன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். பார்த்துட்ருக்கிறது யார்? நலகுரு ஜோதிடாலயம். ரொம்ப நன்றிங்க. எல்லாமே மாறிவிட்டது. எல்லாமே மாறுறதுக்கு எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக இந்த உலகத்தில் நமக்கு மாற வேண்டிய விஷயமெல்லாம் மாறுதுன்னா என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, கெட்டவங்கனால கிடையாது. நல்லவங்களோட அமைதியினால தான் நாசமாய் போகிறது. நல்லவங்க பேச ஆரம்பித்தா மட்டும்தான் சில விஷயங்கள் நிலைகொள்ளையாமல் காக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு புரிதல். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மாற்றம் நம்மிடமிருந்து தொடங்கும். நன்றி.